ஓகே. இப்போ இந்த பிரதமரோட தமிழக வருகை இதுவரை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு, அதாவது ஒரு 9 முறை இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். இந்த முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னதாக இது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்தவரை 2 முறை அவர் இங்கு வருகை புரிந்திருக்கிறார். மற்ற மாநிலங்களுக்கும் அவர் இப்பொழுது 2ஆம் கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக வியூகமானது இங்கு அது எந்த அளவுக்கு இந்த விளைவுகளை ஏற்படுத்தும், வாக்கு சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அவர்கள் அனைத்து கருத்து கணிப்புகளிலுமே அவர்கள் வாக்கு சதவீதம் என்பது டபுள் டிஜிட்டை தாண்டி விடும் என்ற ஒரு கருத்து கணிப்பு, ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் உண்மையிலேயே அதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு கள நிலவரத்தை நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க பல இடங்களில். தமிழகத்தில் அப்படி ஒரு நிலவரம் இருக்கா? நான் ஒரு 16-17 நாடாளுமன்ற தொகுதிக்கு சென்று விட்டு வந்தேன். இப்பொழுது தேர்தல் முடிந்த பிறகு அநேகமாக எல்லா நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த நண்பர்களிடமும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எந்த இடத்திலையும் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. 2வது இடத்திலே பெரும்பான்மையான இடங்களில, அதாவது 35-36 இடங்களிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2வது இடத்தை பிடிக்குமே ஒழிய பாஜகவுக்கு 2வது இடமெல்லாம் இல்லை. 3வது இடம் பிடிக்கின்ற தொகுதிகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனா சில தொகுதிகள்ல மக்கள் மத்தியில அவர்கள் சில விதமான வேலைகளை RSS இயக்கம் முன்னெடுத்திருக்கிறது. இடைச்சாதியினர் என்று அழைக்கப்படக்கூடிய சிறுபான்மை சமூக மக்களை தொடர்ந்து மதமயப்படுத்தி அவர்கள் வாக்குகளை பாஜகவுக்கு இழுப்பதற்கான வேலைகள் கடந்த 2 வருடங்களாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வேலையினுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை தேர்தல் முடிந்த பிறகுதான் சொல்ல முடியும். பொதுவா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திமுக அதிமுக 2 அணி. திமுக கூட்டணி ஒன்று, அதிமுக கூட்டணி ஒன்று. இந்த 3வது இந்த 2 கூட்டணிகளுமே பிடிக்காத மக்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் தொடர்ந்து இருந்து வருகிறார்கள். இந்த மக்கள் திமுகவுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள், அதிமுகவுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள், அந்த கட்சிகள் தலைமை இருக்கிற கூட்டணிகளுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். அந்த மக்களுடைய வாக்குகள் தான் இதை போன்ற 3வது அணியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து வாங்கி வருகிறார்கள். அது ஒரு கட்டத்துல வைகோ அதை பிரதிபலித்தார், பிறகு விஜயகாந்த் அவர்கள் பிரதிபலித்தார், பிறகு சீமான் அவர்கள் பிரதிபலித்தார். இப்பொழுது அந்த இடத்தை பாஜக முழுமையாக எடுத்துக்கொள்வதற்கு முயற்சிக்கிறது. சீமானை விட, விஜயகாந்தை விட, வைகோவை விட பாஜக ஒரு தேசிய கட்சி, அதனுடைய வாய்ப்பு வசதிகள் அதிகம் என்பதனால அந்த சதவீத ஓட்டுகள் கொஞ்சம் அதிகமாக பாஜகவுக்கு சென்றிருக்கலாம். அது தேர்தல் முடிந்த பிறகுதான் நமக்கு அது தெரியும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மிகுந்த பொருட்செலவு செய்து தேர்தலை நடத்தி இருக்கிறார்கள். அந்த இடத்துல அவர்கள் செய்த பொருட்செலவு வாக்குகளாக பயன் தந்திருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். சில இடங்கள்ல இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த கட்சிகள் சரியாக தேர்தலை கையாளாகாத இடங்களில் மட்டும், தொகுதி முழுமையா சொல்ல மாட்டேன், சில இடங்களில அந்த தொகுதிகளில் வேலை செய்யக்கூடிய சில ஊழியர்கள் மத்தியில சோர்வு ஏற்பட்டால் அந்த இடங்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம். இதற்கெல்லாம் என்ன விளைவு வரும்? அது 2 டிஜிட்டுக்கு வருமா இல்ல 1 டிஜிட்லாம் இருக்குமா என்பதை வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் சொல்ல முடியும். ஆனா அரசியல் ரீதியாக இவர்கள் பெரிதாக மாறுதட்டி கொள்கிறார் அல்லவா? இங்க தென்சென்னையில இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜனாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர்ல நின்ற நம்முடைய அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, ஊட்டியில நின்ற நண்பர் முருகனாக இருந்தாலும் சரி, திருநெல்வேலியில நின்ற நண்பர் திரு நயினார் நாகேந்திரனாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லோரும் பெரிய ஒரு அடையாளங்களோடு அங்கீகாரத்தோடு தேர்தலுக்கு போனவர்கள். ஒரு முன்னாள் ஆளுநர், ஒரு மத்திய அமைச்சர், முன்னாள் மாநில அமைச்சர், தமிழகத்தையே புரட்சியாக செய்து தமிழகத்தையே 2ஆக பிளந்திருக்கிற அண்ணாமலை என்று ஊடகங்களால் புனையப்பட்டு ஒரு போலி பிம்பம் கட்டப்பட்ட அண்ணாமலை, இவர்களுடைய வாக்குகளை நம்ம பார்க்கணும். இவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற போவதில்லை என்று தெரிகிறது. ஆனால் இவர்கள் எந்த சதவீத வாக்குகளை பெறுகிற போகிறார்கள் என்பதை வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச பிறகு சொல்லலாம்.